இந்தியாவின் ஜனநாயகத்தை சுப்ரீம் கோர்ட் வலுப்படுத்தியுள்ளதாக உச்சநீதிமன்ற பவள விழா நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. நம்பகமான நீதித்துறை அமைப்பை உருவாக்க அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் பிரதமர் உறுதி. தற்போதைய சூழ்நிலையில் வெறுப்புக்கு எதிராக போராடுவதற்கும் தேசத்தை பிணைப்பதற்கும் வழி காட்டுவது மேற்கு வங்காளம் மற்றும் வங்காளிகளின் கடமையாகும். கடமை தவறினால் மக்கள் தங்களை மன்னிக்க மாட்டார்கள் என மேற்கு வங்க நீதி யாத்திரையின் போது ராகுல் காந்தி பேச்சு. எந்த அதிகார பதவியும் சட்டத்திற்கு மேலானது அல்ல என்று கேரள ஆளுநரின் அண்மைகால போராட்டங்கள் குறித்த குற்றச்சாட்டுகளுக்கு அம்மாநில முதல்வர் பினராயி விஜயன் பதில். சட்டமன்றத்தில் அரசின் கொள்கை விளக்க உரையை வாசிக்க நேரமில்லாத நிலையில் சாலையில் அமர்ந்து 1.5 மணி நேர போராட்டம் நடத்த மட்டும் ஆளுநருக்கு நேரம் இருக்கிறதா என கேள்வி. நிதிஷ் பதவியேற்பின் மூலம் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு திரும்பியது ஐக்கிய ஜனதா தளம். கடந்த 2000ஆம் ஆண்டுக்கு பின் நிதிஷ் முதலமைச்சராக பதவியேற்பது இது 9வது முறை. பாஜகவை சேர்ந்த சாம்ராட் சௌத்ரி, விஜய் சின்ஹா ஆகிய 2 பேரும் பீகார் துணை முதலமைச்சர்களாக பதவியேற்பு. ஐக்கிய ஜனதா தளத்தைச் சேர்ந்த 3 பேர் உட்பட 8 பேர் புதிய அமைச்சர்களாக பதவியேற்றனர். பீகாரில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கும் தடையாக இருக்காது. பீகார் முதல்வராக மீண்டும் பொறுப்பேற்றுள்ள நிதிஷ்குமாருக்கும் 2 துணை முதல்வர்களுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. நிதிஷ்குமாரை தொடர்ந்து டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலும் இந்தியா கூட்டணியில் இருந்து வெளியேறுவார். திரிபுரா முன்னாள் முதலமைச்சர் பிப்லப் குமார் சென்னையில் பேட்டி. எதிர்க்கட்சியினரின் இந்தியா கூட்டணி தோல்வியடைந்து விட்டதாக பாஜக தேசிய தலைவர் JP நட்டா கருத்து. குடும்பம் மற்றும் சொத்துக்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டதே இந்தியா கூட்டணி என்றும் நிதிஷ்குமார் பதவியேற்பு விழாவில் பங்கேற்ற பின் பேட்டி. உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு நீக்கம் தொடர்பான UGC அறிவிப்புக்கு மத்திய கல்வி அமைச்சகம் மறுப்பு. இடஒதுக்கீடு தொடர்பான 2019ஆம் ஆண்டு சட்டத்தையே தொடர்ந்து பின்பற்றவும் அறிவுறுத்தல். நாகை மாவட்டம் கீழ்வெண்மணி தியாகிகள் நினைவில்லத்திற்கு சென்ற ஆளுநர் RN ரவி 1968ஆம் ஆண்டு நடந்த துப்பாக்கிச் சூட்டில் குண்டடிபட்டு உயிர் பிழைத்த பழனிவேலையும் சந்தித்து பேசினார். கிராமங்கள் முழுவதும் மோசமான வறுமை நிலையில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்ததாக ஆளுநர் RN ரவி கருத்து. சமூக மற்றும் பொருளாதார நீதிக்காக இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் என ஒருவரால் வியக்க மட்டுமே முடியும் என்றும் வலைப்பதிவு. கிளாம்பாக்கம் முனையத்தில் ஆம்னி பேருந்துகளுக்கு சட்டவிரோதமாக கூடுதல் விலையில் டிக்கெட் விற்கும் இடைத்தரகர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை. சென்னை பெருநகர வளர்ச்சி குழும உறுப்பினர் செயலர் எச்சரிக்கை. மகாத்மா காந்தியின் நினைவு நாளான ஜனவரி 30ஆம் நாளன்று அனைவரும் மத நல்லிணக்க உறுதிமொழி எடுத்துக்கொள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் அழைப்பு. அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியை திமுகவினர் நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தல். முதலமைச்சர் ஸ்டாலின் ஸ்பெயின் நாட்டுக்கு சென்றிருப்பது முதலீடுகளை ஈர்ப்பதற்கா அல்லது முதலீடு செய்வதற்கா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. இன்னும் பல நாட்டுக்கு போறாரு, போறதுக்கு என்ன காரணம்? முதலீட கொண்டு வர போகல, கொள்ளையடிச்சு பணத்த முதலீடு செய்வதற்காக வெளிநாடு சென்ற முதலமைச்சர் இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 100% வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக முதலமைச்சர் கூறுவது உண்மையா பொய்யா என்பது மக்களுக்கே தெரியும் என்றும் கருத்து. 100% அவர் அறிவித்த தேர்தல் அறிக்கை நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பொய்யை சொல்லி பூசணிக்காயை சோற்றில் மறைத்துக் கொண்டிருக்கின்றார். மக்கள் எல்லாமே தெரியும். பட்டியலின மக்களின் மேம்பாட்டுக்காக மத்திய அரசு ஒதுக்கிய 16,000 கோடி ரூபாயில் 10,000 கோடியை தமிழக அரசு திருப்பி அனுப்பியதாக அண்ணாமலை பேட்டி. திருச்சி VCK மாநாட்டில் திருமாவளவன் தமிழக அரசை கண்டித்துதான் தீர்மானம் போட்டிருக்க வேண்டும் எனவும் கருத்து. நம்முடைய ஆட்சியில SC/ST சப்ளான் SC/SP நம்ம சொல்றோம். நாம் வந்த பிறகு தமிழகத்திற்கு 16,000 கோடி ரூபாய் கொடுத்தோம். 10,000 கோடி ரூபாய் தமிழக அரசு திருப்பி அனுப்பிச்சாங்க. எங்களால செலவு செய்ய முடியல.
தொகுதி பங்கீடு குறித்து சென்னையில் முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடத்திய திமுக மற்றும் காங்கிரஸ் குழுக்கள் திருப்திகரமாகவும் சுமூகமாகவும் அமைந்ததாக காங்கிரஸ் தரப்பில் பேட்டி. 30 தொகுதிகளிலும் எவ்வாறு வெற்றி பெறுவது, எவ்வாறு வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பது, எந்த விதமான தேர்தல் பரப்புரையை செய்வது, பாரதிய ஜனதாவை எவ்வாறு எதிர்கொள்வது, அதிமுகவை எவ்வாறு எதிர்கொள்வது, நம்மோடு இருக்கிற கூட்டணி கட்சிகளை எவ்வாறு மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது என்பதை பற்றியெல்லாம் பேசுவோம். காங்கிரஸ் தரப்பில் போட்டியிட விரும்பும் பட்டியலை தரவில்லை, தாங்களும் கேட்கவில்லை என திமுக பொருளாளர் TR பாலு தகவல். விருப்ப பட்டியல் அவங்களும் கொடுக்கல, நாங்களும் கேட்கல. 10 நாட்களில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நிறைவு பெறும் என பெரியசாமி பேட்டி. ஒட்டுமொத்த பேச்சுவார்த்தை எப்போ நிறைவு பெற இருக்கு? ஏன்னா 2 மாசத்துல சீக்கிரம் முடிச்சுவாங்க, ஒரு 10-15 நாள்ல முடிச்சுவாங்க. கேலோ இந்தியா போட்டியின் 10வது நாள் முடிவில் 29 தங்கம், 18 வெள்ளி, 30 வெண்கலம் என 77 பதக்கங்களுடன் 2வது இடத்தில் நீடிக்கும் தமிழ்நாடு. 37 தங்கம் உட்பட 109 பதக்கங்களுடன் முதலிடத்தை தக்க வைத்துள்ள மகாராஷ்டிரா.